ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு அமேசான் ஃபைண்டு தான், ஃபேஷன் டேப். இந்த போன வருஷம் பார்த்தது ஃபியூஷன், இந்த வருஷம் பார்க்குறது ஃபேஷன் டேப். இந்த ஃபேஷன் டேப்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஒரு டேப்பு நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டா போகிறோம். ஒரு பாக்ஸுக்குள்ளே 36 ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. இது டிரான்ஸ்பரண்ட்டு. இது உங்களுக்கு இதனால ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராது. இன்னி வரைக்கும் யாரும் சொல்லலை. அப்படி உங்களுக்கு ஒரு இதுவாக இருந்ததுனாக்க நீங்கள் துணி மேலே அதை வச்சு யூஸ் பண்ணலாம், டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. நான் காமிக்கிறேன் அது என்னென்னு. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். எல்லாம் 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஒரு பிராண்டு ஒரு விலை. ஸோ 200 ஆன்வர்ட்ஸ் ஆர் 175 ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதோட யூசேஜ் என்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இந்த ஃபேஷன் டேப் இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் அண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுத்துக்குன்னு சில ஆக்சசரிஸ் வச்சுருப்போம் இல்லையா, அது அட் டைம்ஸ் டாப்புக்குள்ளேயோ இல்லைன்னா சாரீ ப்ளீட்ஸுக்குள்ளேயோ போயிடும். ஃபோட்டோகிராஃப்ஸ்லையோ இதுலேயோ சரியாக வராது. நீங்கள் ரீல்ஸ் பண்ணும்போதும் அது வராது. ஸோ அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ பாருங்கள். நான் இது போட்டுருக்கேன், இப்படி ஜெங்கன்னு இருக்க பாருங்க. ஏன்னா இது பின்னாடி இந்த டேப்பை போட்டு நான் ஒட்டின்னு இருக்கேன். இங்கே இந்த சாரீலாம் கிழிக்கலாம், இந்த சாரீ மேலே சின்னதாக ஒன்று ஒட்டின்னு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நகரவே நகராது, அப்படியே இருக்கும். இப்போ நான் இந்த ஹாரம் போட்டுருக்கேன். இதுதான் டைம்ஸ் பியூட்டிஷியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ப்ரைடல் மேக்கப்பில் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன குட்டி குட்டி பின்ஸ் வச்சு இங்கே ஆடாமல் அசையாமல் ஃபோட்டோவில் என்னென்னா தெரியறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அட் டைம்ஸ் பியூட்டிஷியன்ஸ் இந்த இதுவும் ஹேக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ இந்த ஹாரம் அசையாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அது பாருங்கள், இது பேண்டேட் மாதிரி இது ஓப்பன் ஆகிடும். இது டபுள் சைடட். இது பேண்டேட் மாதிரி ஆகிடும். இந்த பாருங்க, இது அப்படி இந்த டாலரில் இந்த பெண்டன்ட்டில் ஒட்டிட்டேன். இது இப்போ இந்த பேப்பரை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது டேப் இருக்குது பாருங்கள். இப்போ இனிமேல் இது அசையவே அசையாது. இப்போ இது என்ன பண்ணினாலும் இது ஆடவே ஆடாது, அசையவும் அசையாது, அதே இடத்துல அப்படியே இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட நிறையா ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வாங்குகிறோம்ல, டாப் ஆர் குர்த்திஸ், ப்ளவுஸே பாருங்க, சில டைம் ரொம்ப லோ நெக்காக போயிடும், ரொம்ப தர்ம சங்கடமாகிடும். இந்த எம்ப்ராசிங் சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த ஃபேஷன் டேப் உதவும். இது என்ன பண்ணணும்னா, இது எப்படி உங்களுக்கு எத்தனை தூரம் அந்த நெக்கு க்ளோஸராக இருக்கணுமோ அப்படி வச்சுன்னுட்டோ உள்பக்கமாக இதை போட்டுன்றணும். இது எப்படி பண்ணினேன்னா உங்களுக்கு அது டக்குன்னு ஒரு சொல்யூஷன் அதுக்கு கிடச்சி விட்றது. இப்போது இந்த பெல்ட் போட்டுக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குல்ல. ஃபேஷன் பெல்ட்டாகவும் இருக்கலாம், ஃபேஷன் அக்சசரிஸ், இல்லைன்னா இந்த மாதிரி லெதர் பெல்ட்டாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம இந்த இதில் நமக்கு ரிக்வயர்டு இதில் நம்ம போட்டுன்றதுக்கப்புறமா சிறிது எக்ஸ்ட்ராவாக அப்படி நீட்டின்னு இருக்கும். அந்த நீட்டின்னு இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸோட அழகே போயிடும், அது நல்லாவே இருக்காது. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நீட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி வச்சு இங்கே ஒரு பெல்ட்டை போட்டுட்டே இல்லை, இந்த டேப்பை ஒட்டிட்டே இல்லைனாக்கா இந்த பாருங்கள், இது எப்படி பெல்ட்டில் இந்த இதை போட்டுட்டு இப்படி ஒட்டின்னு இருக்கும் பாருங்கள். இது இப்போ எக்ஸ்ட்ராவாக நீட்டின்ட்டு அழகாக கெடுக்காது. இப்போ நம்ம வாக்கிங் போகிறச்சே இந்த ஷூஸ் அட் டைம்ஸ் கொஞ்சம் தொலைன்னு ஆகிடும். இல்லைனாக்கா அது காலை விட்டு கால் வெளியில் வந்துடும். அப்போ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்றத்தை ஒட்டி நெல்லில் வச்சுக்கோங்க. ஒட்டின்னுட்டு அப்புறம் போட்டுட்டேன்னாக்கா நம்ம கால் வெளியிலேயே வராது, அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். நம்மள்ட்ட இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப்பு, ஸ்லிப்பர்ஸ், இந்த ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி சர்ஃபேஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க. மால் அந்த மாதிரி இடத்துலலாம் நடக்கிறச்சே இது ரொம்ப வழுக்கி விட்டணும், ஸ்லிப்பாகவும் வழுக்கி விட சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு டேப்பு இந்த மாதிரி ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இது பிடிச்சிக்கோம், அப்படியே க்ரிப்பு இந்த மாதிரி ஒட்டிட்டேன்னாக்க இது நீங்கள் கீழே விழ மாட்டேன், ரொம்ப சேஃப். நம்மக்கிட்ட நிறையா ஷர்ட் ஆர் குர்த்திஸ் உண்டு, அதில் பட்டன்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் ஓப்பன். அதில் என்ன ஒன்று உட்காந்து எதுக்கடிச்சே பார்த்தீங்கன்னா சைடு பூரா அப்படியே கேப்பு தெரியும். அது ரொம்பவே ஒரு கஷ்டமாயிடும். இது இப்படி இருக்கே, நம்மளால் திருப்பி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹூக் ஆர் பட்டன் தைக்கிறதுக்கு டைம் இருக்காது, வெளியில் கிளம்பணும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இதை நீங்கள் நடுப்புற ஒட்டின் டெய்ல்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியவே தெரியாது, கேப்பே தெரியாது. இப்படி வச்சுன்னு இதை ஒட்டின்றணும், அவ்வளோதான். இதை பாருங்க, கேப்பே தெரியாது, இழுத்தா கூட வராது. இப்போ நம்மக்கிட்ட ஜீன்ஸ் பேண்ட் ஆர் இந்த மாதிரி பலாசோ பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்.
டெய்லர் நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருப்பார். அப்புறம் பார்த்தோன்னா கோளாராக்கி ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக தைச்சி விட்ருப்பார். கிளம்புற அவசரத்தில் நம்ம இந்த பேண்ட்டு தான் இன்றைக்கின்னு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ பார்த்தோன்னே இது ரொம்ப லென்த் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா அப்போவும் கை கொடுக்கறது இந்த ஃபேஷன் டேப் தான். இது என்ன பண்ணணும்னாக்க இது ஒரு டெம்பரரி இது தான் சொல்யூஷன். இது டக்குன்னு போட்டுன்னு போகிறதுக்கு அன்றைக்கி அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம விடுபட்டுடலாமே. இது அப்படி வச்சுட்டு எத்தனை உங்களுக்கு ரிக்வயர்டு லென்த் மெஷர்மெண்ட்டோ அதை எடுத்துனுட்டு இது எத்தனை இதோ இப்படி மடிச்சுன்னுட்டு அங்கங்கே நீங்கள் இந்த டேப்பை ஒட்டினாலே போகிறோம், உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட பிரேஸ்லெட்ஸ் ஆர் கங்கன் அந்த மாதிரி இருக்கும். அது அடிக்கடி இப்படி அப்படி போயிட்டு இருக்கும். ஒரே இடத்துல அது ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணலான்னாக்க எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல அதை வச்சுட்டு அப்படி ஒட்டிடணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க நகரவே நகராது. இந்த வளையலுக்கு உள்பக்கமாக இந்த ஸ்டிக்கரை போட்டுருங்க. போட்டுனுட்டு இப்போ நீங்கள் இந்த வளையலை போட்டுட்ருங்க. இப்போ இந்த வலை அப்படியே நிற்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ, இங்கே ரிஸ்ட்டுக்கிட்ட வேணும்னா இங்கே வச்சு ஸ்டிக்கரை போட்டுக்கலாம், இல்லை இங்கே வச்சுட்டா நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே போட்டுருக்கேன், இது நகரவே நகராது. ஸோ இந்த ஃபேஷன் டேப்போட யூசஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். வெரி ரீசெண்ட்லி இப்போ தான் எனக்கே தெரியும், சமீபத்தில் தான் இதோட யூசேஜ் எல்லாம் நானும் அதை வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம எல்லாரோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஐட்டம் தான் இந்த ஃபேஷன் டேப்பு. அப்படி ஒன்றும் அதிகமான விலை இல்லை. டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி டைத்தில் நம்மளுக்கு ஒரு கை கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டு தான் இது. அதனால் எல்லோரும் அதை வாங்கி நீங்கள் எல்லோரும் இதோட பெனிஃபிட் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், ஸ்டே ஸ்ட்ராங்.